இஸ்ரேலினுடைய ஒரு ஆர்மி சிங்கர் அவங்க பாட்டு பாட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில், அதுவும் டச்சில் வந்து என்ன செய்யறாங்க, பாட்டு பாடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு போராட்டம். மனித உயிர்களை கொல்லக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தை சார்ந்த ஒரு நபர் இங்க வந்து பாட்டு பாடுவதா? முடியவே முடியாது, அவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த போராட்டம் கொஞ்ச நேரத்தில் பெருசா விரிவடையுது. இப்போ டச் போலீஸ் கிட்டத்தட்ட 22 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 22 பேருமே போராட்டத்தை தூண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூகே பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களிடமிருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம யுத்தத்தினுடைய நடுவில் இருக்கும். கண்டிப்பா யூகே ரஷ்யா கூட சண்டை போறதுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்றத MI6 சீஃப் இன்று அறிவித்திருக்கிறார். MI6 சீஃப் இன்னைக்கு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உலக அளவில் ட்ரேடு, அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அந்த நெட்வொர்க்கை ரஷ்யா தகர்க்க போகிறார்கள். இதன் காரணமாக உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான வர்த்தகமும் பாதிக்க போகிறது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவும் சைனாவும் சேர்ந்து தான் நியூ ட்ரிப்ஸ் டு த மூன் பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரோனட் டீம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். புதிய ஒரு ட்ரிப், நிலவுக்கான புதிய ட்ரிப்பை ஒரு நாடு மட்டும் சேர்ந்து செய்யக்கூடாது, 2 நாடுகள், அதுவும் குறிப்பா அமெரிக்கா மற்றும் சீனா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஈஸியா அதனுடைய அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றத இன்னைக்கு தகவலா கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பென்குவிர் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னும், அதற்கு முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய நீதிமன்றமும் மறுத்து வருகிறது. பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் 67% பெல்ஜியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவினுடைய அசட்ஸை தூக்கி உக்ரைனுக்கு தேவையான பணமா மாற்றி மறுபடியும் அதை உக்ரைனுக்கு கொடுப்பது அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிறத 66% பெல்ஜியன்ஸ் கூறியிருக்கிறார்கள்.